இந்த வீடியோல காலங்காத்தால ஏஞ்ச உடனே செல்போன் யூஸ் பண்ணாம இருந்தா நம்ம வேலை எவ்வளோ சீக்கிரமா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு டைம் டு டைம் காமிக்க போற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. எல்லாரும் ஊர்ல கோழிக்கு ஒரு சத்தம் கேட்டு ஏஞ்சிப்பாங்க. ஏன்னா எங்க ஊர்ல நாய் சத்தம் கேட்டு தான் ஏஞ்சிக்கணும். ஏன்னா இங்க இருக்கிறது அது மட்டும் தானே. காலங்காத்தால 5:30 மணிக்கு ஏஞ்சாச்சு. காலங்காத்தாலவே எங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வரும். ஸோ நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதனால தொட்டி வந்து நல்லா ப்ளீச்சிங் போட்டு கழுவி வச்சிட்டோம். எங்க ஊர் கிளைமேட்டுக்கு அடிக்கடிக்கு அந்த பாசி கட்டுறதெல்லாம் ஆகும். அதனால ப்ளீச்சிங் போட்டாதான் அந்த மாதிரி நல்லா இருக்கும். மோட்டார் சுவிட்ச் ஆன் பண்றப்பே கழுவி வச்சிட்டோம்னா தண்ணி வரப்போ அது பாட்டுக்கு அது ஃபில் ஆயிட்டு இருக்கும். இந்த கேப்ல நானும் வீடு பெருக்கிடலாம்னு சொல்லிட்டு வீடு பெருக்கின்னு இருக்கிறேன். வீடு பெருக்கிட்டு மாப் பண்ணிட்டேன். மாப் பண்றது இந்த வீடியோல காமிக்க போறது கிடையாது. வீடு மாப் பண்றப்பே எனக்கு தண்ணி ரொம்பிச்சு. மேலே ரொம்பிச்சுன்னா இந்த மாதிரி தொட்டியில் வர மாதிரி டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு மூஞ்சி கழுவிட்டு கிச்சன் ரூம்குள்ளே வந்துட்டோம். பசங்களுக்கு லஞ்சு செய்யணும் இல்லையா. காலங்காத்தால் செஞ்சால் தான் எல்லா வேலையும் மடமடன்னு செய்ய முடியும். ஸோ கேப் விடாமல் செஞ்சுனே இருக்கலாம். இன்றைக்கி சப்பாத்தி செஞ்சு கொடுக்கணும் தான் பிளானும். அதனால் சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வைக்கிறேன். சப்பாத்தி மாவு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பிசையணும் அப்படின்ட்டு கிடையாது. இந்த மாதிரி ஒன்றாகிற வரைக்கும் பிசைஞ்சு வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரம் நல்லா ஊறும். ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பிசைஞ்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக சாஃப்ட் ஆகிடும். அதனால அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டா. இப்போ வந்து ஐரன் பண்ணுற வேலை இருக்குது. முந்தா நாள் வந்து துணி மட்டும் மடித்து வச்சுட்டேன். ஐரன் பண்ணுறதெல்லாம் பக்கத்தில் வச்சுருந்தா பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கவே அது ஸ்கிப் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால முந்தா நாள் வந்து ஐரன் பண்ணி வைக்கல. ஸோ இன்னைக்கு காலங்காத்தால ஏஞ்ச உடனே ஐரன் வேலை பண்ணணும். பசங்களுக்கு யூனிஃபார்ம், எங்கள் வீட்டுக்காருக்கு யூனிஃபார்ம் இதெல்லாம் ஐரன் பண்ணி கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக. அதனால ஐரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு 7 மணி ஆயிடுச்சு. பாருங்க 1.5 மணி நேரம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு இல்லையா. இப்போ கிச்சன் ரூம்குள்ளே போனோம். நைட்டே நானும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு சுண்டல் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு காபூலி சன்னா ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து இப்போ குக்கரில் மாற்றிட்டேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் மேலே வச்சாச்சு. இது வந்து ஸ்நாக்ஸ்க்காக. குக்கர் விசில் வர வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு இல்லையா. இந்த கேப்பில் நம்ம குழம்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏஞ்ச உடனே செல்ஃபோன் பார்த்தா தான் நம்மளுக்கு நாளே போகும்ன்ற மாதிரி மைண்ட் செட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் யாரையும் குத்தம் சொல்ல வரல. ஆனால் நம்ம எவ்வளோ செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்ல வரேன். காலங்கத்தால் ஏஞ்ச உடனே செல்ஃபோன் பார்த்தா தான் நம்மளுக்கு வேலையே நடக்கும்ன்ற மாதிரி செல்ஃபோன் வச்சுட்டு உட்காந்துடுவோம். ஆனால் அந்த செல்ஃபோன் பார்க்கறதுனால நம்ம உடம்பு கெட்டுறது ஒரு பக்கமாக இருந்தால் அதுக்கு அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டு டைம் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அந்த செல்ஃபோன் பக்கத்தில் வச்சுட்டு வேலையெல்லாம் ஆன பிறகு எடுத்து பார்க்கலாம்ன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தோன்னா நம்ம வேலையெல்லாம் ஈஸியாக பீஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கலாம். எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நீட்டாக செஞ்சுக்கலாம். ஒரு நாள் செல்ஃபோன் பக்கத்தில் வச்சுட்டு காலங்காத்தால் ஏஞ்சி உடனே பார்க்காம செல்ஃபோன் பக்கத்தில் வச்சுட்டு
வேலைலாம் செஞ்சு பாருங்க. உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். செல்ஃபோன் யூஸ் பண்ண நாள் எப்படி இருக்கும்ன்ட்டி, செல்ஃபோன் யூஸ் பண்ணாத நாள் எப்படி இருக்கும்ன்ட்டி உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு ஆல்ரெடி பெசஞ்சு வச்சிருந்தேன் இல்லையா? அதில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு, கொஞ்ச நேரம் பெசஞ்சோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாவே சாஃப்ட் ஆயிடும். அந்த மாரி கஷ்டம் இல்லாம சீக்கிரமா பெசஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ சப்பாத்தி தேவையோ கவுண்ட் பண்ணிட்டு இந்த மாரி உருண்டு பண்ணி வச்சுக்கணும்னா, நம்மளுக்கு சப்பாத்தி உருட்டுறப்போ கவுண்ட் பண்ண தேவையில்ல. இந்த மாரி உருண்டையே கவுண்ட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுக்குள்ளவே காபூலி சன்னா விசில் வருது. அது கொஞ்சம் ஸ்ட்ரீம் எல்லாம் ஆறுனது. இதெல்லாம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துச்சு. இது இன்னொரு பாத்திரத்துல மாத்தி வச்சுடுறேன். ஏன்னா எனக்கு குக்கர் தேவைப்படுது. அதனால நான் இது இன்னொரு பாத்திரத்துல மாத்தி வச்சுடுறேன். இது வந்து நானு சுண்டல் செய்யறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லையா? இதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் இந்த மாரி செப்பரேட் பண்ணி வைக்கிறேன். நம்ம இப்போ எப்படியோ பொட்டேட்டோ குழம்பு தான் செய்ய போறோம். அந்த குழம்புல மிக்ஸ் பண்ணிக்க போறேன். இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. குழம்புல சேர்த்துக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க ரசம் வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தண்ணி மட்டும் எப்பவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அதுக்காக தான் சொல்றேன். இப்போ குழம்புக்காக ஸ்டவ் மேல குக்கர் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். நீங்க வந்து ஓல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட் எனக்கு வயிறு வேண்டாம். மைல்டா போதும் அப்படின்னு சொல்லுது. அதனால கடுகு, ஜீரகம் சேர்த்துக்கிட்டு, வெங்காயம் சேர்த்துக்கிட்டு, கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு டமோட்டோ கூட சேர்த்துட்டு, டமோட்டோ நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். டொமேட்டோ நல்லா சாஃப்ட் ஆன பிறகு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கினேன். நான் இங்க ஒரே ஒரு கத்திரிக்காய் சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சேர்க்கிறேன். இங்க நானு இஞ்சி பூண்டு சேர்க்கிறதே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோஸ் கூட அதே வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கினேன். இது எண்ணெயில ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆன பிறகு சோயாபீன் இதுவும் நான் நைட்டே ஊற வச்சு வச்சிருந்தேன். இது ஒரு 8 மணி நேரம் ஊறணும். அதனால தூங்குறப்ப இது கூட நான் ஊற வச்சுட்டு தூங்குனேன். சோயாபீன் கூட சேர்க்கிறேன். சோயாபீன் நீங்க குழம்பு செஞ்சிருக்கிறீங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். செய்யலன்னா கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா வரும். சோயாபீனும் சேர்த்துட்டு, இதில தேவையான அளவுக்கு மிளகாத்தூளு, தனியாத்தூளு, கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் வந்து இது நார்மல் காரக்குழம்பு மாதிரி தான் வைக்கிறேன். முன்னாடி சொன்ன மாரி வயிறு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. அதுக்கு கிரேவி எல்லாம் குடுத்தோம்னா, இன்னும் வயிறு நோவு ஜாஸ்தி ஆயிடும் இல்லையா? அதனால நான் வந்து காரக்குழம்பு மாதிரி தான் வைக்க போறேன். அதனால எதுவுமே ஸ்மாஷ் பண்ணல. நீங்க கிரேவி மாதிரி கூட வச்சுக்கலாம். பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கலாம். இல்லன்னா டொமேட்டோ, ஆனியன் கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ கிரேவி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு முன்னாடியே காபூலி சன்னாலேருந்து தண்ணி எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா? அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கினேன். மீதி இருக்கிற தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கினேன். இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு இதுவும் ஒரு 3, 4 விசில் வரணும். அந்த கேப்க்குள்ளவே சப்பாத்தி உருட்டி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு உருட்டி வச்சுட்டு இருக்கிறேன். நான் மோஸ்ட்லி சப்பாத்தி உருட்டிட்டு ஸ்டவ் மேல சுட்டுட்டு எடுத்துப்பேன். இப்பதான் நம்மளுக்கு டைம் இருக்கு இல்லையா? நம்ம வந்து அந்த குக்கர் விசில் வர வரைக்கும் ஸ்டவ் மேல பேன் வைக்க முடியாது. ஸோ அந்த கேப்ல நம்மளுக்கு எத்தனை சப்பாத்தி உருட்ட முடியுதோ அத்தனை சப்பாத்தி உருட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது உருட்டி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா உருட்டி வச்சுக்கிறேன். உருட்டி தானே கரெக்டாக தானே சொல்கிறேன் தெரியல. என்னவோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கினேன். காலங்காத்தால ஆல்மோஸ்ட் மம்மிங்க வேலை இப்படி தானே இருக்கும். ரொம்ப ஹடாவிடியா இருக்கும் இல்லையா? ஒவ்வொன்றா செஞ்சுனே இருக்கணும். கொஞ்சம் கூட கேப்பே இருக்காது. நிறைய பேர் நினைப்பாங்க, நீ என்ன வீட்டில் தான் சும்மா தானே இருக்கிற, உனக்கு என்ன வேலை இருக்கு, பசங்களை அனுப்பிட்ட பிறகு உனக்கு என்னதான் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களை அனுப்புறதுக்குள்ளவே நம்மளுக்கு போதும் போதும்னு ஆயிடும். காலங்காத்தாலவே எனர்ஜி ஃபுல்லாக டவுன் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எனர்ஜி இருக்கணும் இல்லையா? மீதி வேலையெல்லாம் அவங்க வந்து செய்வாங்களா? யாரும் செய்ய மாட்டாங்க சொல்றவங்க. ஆனா பேச்சு சும்மா தானே பேச முடியும். அதனால பேசிடுவாங்க. என்ன வேணாலும் பேசலாம் இல்லையா? அதுக்கு என்ன காசா பணமா அப்படின்ட்டு பேசினே இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன் உங்க வீட்லவும் இருக்கிறாங்கன்னா, நீங்க கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. உங்க வேலை நீங்க திருப்தியா செஞ்சுட்டே போங்க. அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன வேணாலும் சொல்லலாம் இல்லையா? வாய் சும்மா இருக்கிறது. அது சொல்லினே இருக்கும். நீங்க அதெல்லாம் கண்டுக்காம நம்ம பசங்களுக்காக, நம்ம வீட்டுக்காருக்காக நம்ம வேலை நம்ம செஞ்சுனே போணும். ஆல்மோஸ்ட் பொண்ணுங்கள பராசக்தி அம்மனோட கம்பேர் பண்ணுவாங்க. ஏன் அப்படி கம்பேர் பண்ணுவாங்க
பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு மேரேஜ் ஆன பிறகு தான் தெரியுது. ஏன்னா, அம்மனுக்கு வந்து 10 கை இருக்கும். 10 கையில ஆயுதம் வச்சுட்டு எல்லா உலகத்தையே காப்பாத்துவாங்க. நம்மளுக்கு 2 கை இருந்தாலும் 10 கை இருக்கிற மாரி அங்க, இங்க ஓடி, ஓடி வேலை செய்வோம். அந்த 2 கை வச்சுட்டு நம்ம வீட்ல இருக்கிறவங்கள நம்ம தான் பாதுகாப்போம். நம்ம செய்யலன்னா ஒரு நாள் நம்ம செய்யலன்னா, அந்த வேலை அங்கங்கே அப்படியே இருக்கும். அதனால தான் நம்ப பராசக்தியோட கம்பேர் பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு அப்போ புரிஞ்சது. இது உண்மையா கிடையாதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தோன்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஒரு பக்கம் சப்பாத்தி செஞ்சுன்னே இருக்கிறேன். குழம்பு குக்கர்ல வச்சோம் இல்லையா? அது கொஞ்சம் திக்னஸ் வரதுக்காக ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் ஸ்டவ் மேல வச்சாச்சு. அதுக்கப்புறம் சுண்டலுக்காக சும்மா அப்படி தாளிச்சுட்டு எடுத்துக்கினேன். தேங்காய் அந்த மாரி எதுவும் சேர்க்கலாம். சிம்பிளா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாரி தாளிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ்லலாம் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறேன். பசங்க குளிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அவங்க வரதுக்குள்ள லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு, அவங்களுக்கு தேவையான டிஃபன் பிளேட்ல போட்டு குடுத்துடலாம் இல்லையா? அதனால இப்போ லஞ்ச் பாக்ஸு பேக் பண்ணிட்டு இருக்கிறேன். லஞ்ச் பேக் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. காலையில டிஃபன் சாப்பிட்றதுக்கு பிளேட்லாம் போட்டு குடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கிச்சன்ல இருக்கிற சாமான் எல்லாம் சிங்க்ல எடுத்து போட்டாச்சு. கழுவுற சாமான் எல்லாம். இதெல்லாம் செய்யறதுக்குள்ள எனக்கு 8:30 அப்படி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1 1/2 ஹவர் கிச்சன் ரூம்குள்ள வந்து சப்பாத்தி, பூரி அப்படி செஞ்சாலே கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான். அந்த மாரி டைம் எடுக்கும். அது கையோட கையே பாத்திரம் எல்லாம் கழுவிடலாம்னு சொல்லிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு கிச்சன் ரூம்லேருந்து வெளியில் வரதுக்குள்ளே எனக்கு 9:00 ஆயிடுச்சு. பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது இல்லையா? ஸோ அவங்க ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பின பிறகு நான் இந்த கேப்லவே மிஷினில் துணி போட்டிருந்தேன். அதை எடுத்துகிட்டு போய் மாடி மேலே காய வச்சிட்டோம். அதுக்கப்புறம் மதியத்துக்கு லஞ்சு செய்யணும் இல்லையா? இன்றைக்கி லஞ்சு பெருசாக ஒன்றும் கிடையாது. சப்பாத்தி மாவு இருக்குது, குழம்பு இருக்குது. ஸோ ரைஸு ரசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுட்டேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சாமியை கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு உட்காந்துட்டு இருக்கிறேன். சாப்பிட்றப்ப எனக்கு இது ஒரு பைத்தியம். டிவி பார்த்துட்டே சாப்பிட்ணும். அந்த ஒரு சின்ன பைத்தியம் இருக்குது. எல்லா வேலையும் செய்கிறதுக்குள்ளே எனக்கு 9:45 ஆயிடுச்சு. ஒரு நாள் மொபைல் பார்க்காம இருந்தா இவ்வளோ சீக்கிரம் வேலாகும். மதியத்துக்கு அவ்வளோ பெருசாக வேலை கிடையாது இல்லையா? ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே ஃபினிஷ் ஆன மாதிரி தான் இருக்குது. நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.